மாண்புமிகு ரசிக பெருமக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மாண்புமிகு டிவி, பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைட்டில், இந்த மாண்புமிகு அப்படிங்கிறது இந்த நேரத்தில், அது தேர்தல் வர்ற நேரத்தில் இந்த டைட்டில் எல்லாரும் யூஸ் பண்ண போகிறாங்க. லியோனிசா அவருக்கு டாக்டர் பட்டம் வாங்கினீங்களா? இல்லை, நான் கொடுக்குற டாக்டர் பட்டம் என்ன காரணம்னா, மனம் விட்டு சிரிச்சோம்னா நோய் விட்டு போகுன்றிருக்க. அவரெல்லாம் அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய பேர்த்துக்கு ஏதாவது கொஞ்சம் மைண்டுக்கு ஒரு டிப்ரெஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உடனே அந்த டிவி ஆன் பண்ணி அவருடைய பட்டிமன்றம், பாட்டுகள் இதெல்லாம் கேட்குறது அப்படின்னா சொன்னால், ஒருத்தர் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார், பழைய பாட்டுக்கு உயிர் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவரெல்லாம் எனக்கு வாத்தியர்கள் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவங்கெல்லாம் அந்த பட்டிமன்றங்களில் அவங்க பேசும்போது நான் இன்னும் நிறையா கற்றுக்கிட்டே இருக்கேன். அவங்களாம் என்ன ஒவ்வொரு நாளைக்கு என்ன பேசுகிறாங்க, புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு கற்றுக்கிட்டு இருப்பேன். இந்த படத்தினுடைய கதை கேட்கும்போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, எதுக்கு திருமாவளவன் அவர்கள் இதுக்கு கரெக்டான இதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வந்தேன்னா, இந்த கதை டைலாக்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்ல தான் இந்த குழந்தை மாட மறுபடியும் என் மனசு அது மேலேயே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் வரும். அப்புறம் இன்னொருத்தர் ரொம்ப டீக்ரேட் பண்ணி பேசுவான், நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் டீக்ரேட் பண்ணி. இது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது இருக்க, இந்த ஜாதி இது எது பார்க்குறது, எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்தில் 65 வருஷத்துக்கு முன்னால் கூட எனக்கு நடந்த இன்சிடெண்ட் இன்னும் எனக்கு மனசில் பதிஞ்சிருக்கு. என்னென்னா, எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு அது தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ ஒரு ஒருத்தர் லவ் ஆகிப்போச்சு. அது கொஞ்சம் கேஸ்ட் கம்மியான ஒரு பையன் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆகிப்போச்சு. இது இந்த வீட்டில் தெரிஞ்சு போச்சு. இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க தெரிஞ்ச உடனே, விஷயம் தெரிஞ்சோடனே ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணை வான்னு உட்காருன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. பால் காய்ச்சி கொண்டு கொடுக்குறாங்க. அப்பா அம்மா, அந்த பொண்ணோட ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், தம்பி, வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு 4 டம்ளர் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு அந்த பாலுக்கு பக்கத்தில் இன்னொன்று பிரிக்கிறாங்க. பிரித்து பாய்சன் பவுடர் இருக்குது. அந்த விஷத்தை எடுத்து வச்சுட்டு அந்த அப்பா சொல்கிறாரு, எங்களுக்கு கௌரவம் முக்கியம், நீ இப்படி போய் தப்பு பண்ணிட்ட. இது எங்கள் எல்லாத்துக்குமே இதை தாங்கிக்கவே முடியாது. ஒன்று, நீ அந்த பவுடரை பாரில் போட்டு குடிச்சிட்டு பேசாமல் சத்தம் இல்லாமல் போய் உள்ளே போய் படு. இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் 3 பேரும் இதை பாரில் கலந்துட்டு நாங்கள் குடிச்சிட்டு நாங்கள் போயிடுறோம். நீ எப்படி லைஃப் இருக்கணுமோ பண்ணிக்கோ அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இதை தவிர்த்து வேறு வழியே இல்லை அப்படின்ட்டார் அப்பா. உனக்கு 2 நிமிஷம் டைம் தர்றேன், நீ குடிக்கிறியா, நாங்கள் 3 பேர் குடிக்கிறோமா அப்படின்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும், தம்பிக்காரனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த சூழல். அந்த பொண்ணு பார்க்குறா, 3 பேரும் குடிச்சிட்டு அவங்க போகிறத விட இது நம்மளே குடிச்சிட்டு போயிடலாமேன்னு சத்தம் இல்லாமல் அதை எடுத்து பாலில் போட்டு அதை குடிச்சிட்டு சத்தம் இல்லாமல் தம்பியை மட்டும் பார்த்து முத்தம் கொடுத்துட்டு போய் கதவை சாத்திட்டு உள்ளே போய்ப்பாரு. அடுத்த நாள் வயிற்று வலி அதில் போயிடுச்சு அப்படின்னா 65 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த இன்சிடெண்ட்டை நான் கேட்டதுலேருந்து பார்த்தா எவ்வளோ கொடுமையான ஒரு சூழலாக இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. இது அசிஸ்டண்டாக இருக்கிறவங்க வெறும் இன்சிடெண்ட்டாக மட்டும் பார்க்க வேண்டாம். அந்த பையன் கேட்டு இருந்தானே, பார்த்துட்டு இருந்தானே, அதை ஒரு மர்டர் மிஸ்ட்ரியாக கூட பண்ணலாம். என்னென்னா, இந்த ஒரு நிறைய கொலை நடந்துருக்கு. இந்த கதைக்காக சொல்கிறேன் நான், அசிஸ்டண்டாக நிறையா கொலை நடந்துருக்கு. யாரா கொலை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னோம்னா, எவனோ ஒருத்தன் அப்பா அம்மாவாக பார்த்து கொலை பண்ணிட்டு இருக்கான். யாரா அப்பா அம்மானா, இந்த கருணை கொலை பண்ணாங்க இல்லையா, இது அந்த பையன் பார்த்தான் இல்லையா, நம்ம அக்கா எவ்வளோ ஃபீல் பண்ணி இப்படி போய் செத்து போயிருக்கோம் அப்படின்னு நான் சும்மா டெவலப் பண்ணி பார்த்தேன். அடுத்த நாள் அவனுக்கு அக்காவை நினச்சி அவள் கடைசியாக கொடுத்த முத்தத்தை நினச்சி பார்த்தேன். அவனால் தாங்கிக்க முடியல. அந்த பவுடர் அப்படியே பார்த்தா எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க அப்பா அம்மா சாப்பிட உட்காரும்போது அதில் போட்டு சத்தமெல்லாம் கலக்கி விட்டு வச்சுட்டான். இது அவன் கேரக்டர் அப்படி ஆகிப்போச்சு. இல்லை, நான் டெவலப் பண்ணிட்டேன், தேவை உண்மையாகவே அப்படி பண்ணிட்டானோ நிறைய இல்லை. இப்படின்னா
இப்போ இந்த பையன் பெருசாகும் போது என்ன அப்படின்னா அவனுடைய டார்கெட்டே இதுதான். எவனெல்லாம் லவ்வுக்கு எதிர்ப்பாக இருக்கானோ, எவனெல்லாம் இந்த கருணை கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கானோ, அந்த அப்பா அம்மாவை எவனையுமே விடக்கூடாதுன்னு அவன் தான் லைனாக போட்டு வந்தான். இது கடைசியில் தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ தான் இந்த ஃப்ளாஷ்பேக்கை வருது. இல்லை அசிஸ்டன்ட் சொல்கிறேன், அசிஸ்டன்ட் கதைங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம சாதாரணமாக பார்க்குற மாதிரி பார்க்குறது சாதாரணம். அதே வந்து அதை கொஞ்சம் இப்படி போனால் இப்படி இருக்கும், அப்படி போனால் என்னன்னா அதுதான் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா நல்லாவது. ஸோ இந்த கதையை அவங்க வந்து சொல்லும்போது இந்த கருணை கொலை அது இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதில் அடிப்படையாக வந்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் மைண்டுக்கு வந்ததுனால தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.